நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். நமது பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே, முன்கூட்டியே சொல்வது என்னவென்றால், தயவுசெய்து இந்த வீடியோ பிடித்திருந்தால் மட்டும் பார்க்க வேண்டும். பிடிக்கவில்லை என்றால் ஸ்கிப் பண்ணிவிட்டு உங்களுடைய மற்ற பணிகளில் கவனம் செலுத்தலாம். சரி நண்பர்களே, நான் 2-3 நாளாக பதிவு போடலை. அதற்கான காரணங்கள் அப்படின்னு சொன்னால் நிறைய பர்சனல் ஒர்க்கு. சரி நண்பர்களே, இன்றைக்கி என்ன பதிவு அப்படின்னு சொன்னால், நான் பார்க்குறேன் ஒரு 2-3 நாளாக ஜனவரி 15க்கு மேல் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஸுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கான் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் வீடியோ போட்டிருக்காரு. ஜனவரி 15க்கு மேலே உறுப்பினர்களுக்கு சர்ப்ரைஸ் இருக்கான். அது என்ன சர்ப்ரைஸ்ன்னு நமக்கு தெரியல. சரிங்களா? இப்படியே யூடியூப்பில் வியூஸுக்காகவும் பணம் சம்பாதிக்கிறதுக்காக உறுப்பினர்களை நிறைய பேர் யூடியூபர்ஸ் ஏமாற்றிட்டுருக்காங்க. சரிங்களா? அதில் நான் பார்க்குறேன் இன்றைக்கி ஒரு வீடியோ, அதில் தம்ப்நெயில அப்படி தான் செட் பண்ணியிருக்காங்க. ஜனவரி 15க்கு மேலே மெம்பர்ஸுக்கு சர்ப்ரைஸ் இருக்கா. இப்படியே சொல்லி 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 பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 மாதங்களாக உறுப்பினர்களை ஏமாற்றிட்டுருக்காங்க. சரிங்களா? இன்றைக்கி வரும் அப்டேட்டு, நாளைக்கு வரும் அப்டேட்டு, பேமெண்ட் வரும், இன்றைக்கி வரும், நாளைக்கு வரும் அப்படின்னு சொல்லியே என்ன பண்ணியிருக்காங்கன்னா உறுப்பினர்களை இந்த யூடியூபர்ஸ்லாம் ஏமாத்துறாங்க. சரிங்களா? இன்னும் உங்களுக்கு மட்டும் எப்படி கிடைக்குது? அப்டேட்டு வரும், 15க்கு மேலே சர்ப்ரைஸ் இருக்குன்னு உங்களுக்கு மட்டும் எப்படி தெரியுது? சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏங்க இப்படி உங்கள் வியூஸுக்காக ஏன் உறுப்பினர்கள் எல்லாம் பணம் போட்டுட்டு பணம் வருமா இல்லையா அப்படின்னு சொல்லி ரொம்ப அப்செட்டில் இருக்காங்க. அவங்கள போய் எப்படிலாம் ஏமாற்றணுமோ நல்லா ஏமாத்துறீங்க. சரிங்களா? உங்களுக்கு வியூஸு, உங்களுக்கு பணம் கிடைப்பதற்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போது தம்ப்நெயிலில் இது மாதிரி வச்சு நீங்கள் வீடியோ போடுறீங்க. சொல்லுங்க பார்க்கலாம், உங்களுக்கு மனசாட்சி இருக்கா? என்ன அப்டேட் வந்திருக்கு? என்ன 15ல் நடக்க போகுது? ஜனவரி 15ல் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் இப்படி உறுப்பினர்களை ஏமாத்துறீங்க? எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறாங்க உறுப்பினர்கள். உங்களுக்கு வியூஸ் வரணும்னா நீங்கள் வேற ஒரு வீடியோ போடுங்க, வேற ஒரு கண்டென்ட் போடுங்க, வியூஸ் வரும், பணம் சம்பாதிச்சுக்குங்க. அதை விட்டுட்டு உறுப்பினர்கள் ஏமாத்துற மாதிரி தம்ப்நெயில் வச்சு வீஸு அள்ளிக்கிட்டு பணத்தை வாரிக்கிறீங்க. இதில் உறுப்பினர்கள் பணம் போட்டுட்டு உங்கள் வீடியோ பார்க்கணும். ஏங்க இப்படிலாம் இருக்கிறீங்க? தயவுசெய்து உங்களுக்கு சொல்கிறேன், வேண்டுகோளாக வைக்கிறேன், இது மாதிரிலாம் வீடியோ போடாதீங்க. என்ன இருக்குதோ அதை போடுங்க. சரிங்களா? என்ன உங்களுக்கு அப்டேட் இருக்குதோ அப்டேட் அப்டேட் இருக்குதுன்னு சொல்லுங்கள். இல்லைன்னா கம்முன்னு விடுங்க, வேறு ஏதாவது ஒரு கண்டென்ட் போடுங்க. சும்மா அப்டேட் இருக்குது, பேமெண்ட் வரப்போகுது, ஜனவரி 15க்கு மேலே உறுப்பினர்கள் சர்ப்ரைஸ் இருக்க போகுதுன்னா என்னங்க இது அர்த்தம்? தயவுசெய்து மாதிரி வீடியோ போடாதீங்க. சரிங்களா? கடந்த ஒரு 12 மாதங்களாக இப்போ பணம் வராமல் எல்லாம் உறுப்பினர்கள்லாம் வெக்ஸ் ஆகி உக்காண்ட்ருக்காங்க. இந்த கேஸ் முடியுமா, பணம் வருமா வராதா அப்படின்ற ஒரு குழப்பத்தில் இருக்கிறாங்க. அவங்கள போய் மேலும் மேலும் ஏன் இப்படி குழப்பிட்டுருக்கீங்கன்னு தெரில. எனவே உங்களை நண்பர்களாக நினச்சி சொல்கிறேன், தயவுசெய்து myv3 ஆட்ஸில் ஏதாவது அப்டேட் இருந்தால் மட்டும் சொல்லுங்கள், இல்லைன்னா தேவையில்லை. வேறு எவ்வளோ கண்டென்ட் இருக்குது, நீங்கள் போடுங்க, அதை பற்றிலாம் போடுங்க. சரிங்களா? உங்களுக்கு மட்டும் எப்படி வருது இந்த அப்டேட்லாம்? 15க்கு மேலே, ஜனவரி 15க்கு மேலே எல்லோரும் உறுப்பினர்களுக்கு பணம் வந்துடுமா? என்னங்க இப்படி இது பண்ணுறீங்க? போங்க. சரி நண்பர்களே, உண்மையாக சொல்கிறேன், இதெல்லாம் பார்த்து உறுப்பினர்கள் வெக்ஸ் ஆகாதீங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். அந்த கேஸ் எப்படி தான் முடியுது, எப்போ தான் பணம் கொடுக்க போகிறாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா நமக்கு வேறு வழியில் இப்போது பொறுத்து தான் ஆக வேண்டும். ஏன்னா அந்த நிலைமையில் தான் நம்ம இருக்கிறோம். இன்னும் கேஸு ஸ்டேட்டஸ் என்னானே தெரில, தள்ளி போயிட்டுருக்குது. சரிங்களா? அந்த பெயில் விஷயம்லாம் தள்ளி போயிட்டுருக்குது. இருந்த போதிலும் மனக்குழப்பத்தில் myv3 உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. அவங்க வெளியே சொல்ல முடியாத ஒரு கஷ்டத்தில் இருக்கிறாங்க.
ஓகேங்களா? இருந்தாலும் நம்ம வெயிட் பண்ணுவோம். என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம். மற்ற யூடியூபர்ஸ்லாம் வந்து உண்மையா ஏதாவது அப்டேட் வந்தால் சொன்னால் நம்புங்க. மற்றபடி வந்து ஃபேக்கான செய்தி நிறைய வருது இப்போ. சரிங்களா? ஃபேக்கான நியூஸு நிறைய வருது. அதெல்லாம் பார்த்து நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்படாதீங்க. அதால் வந்து இதுக்கெல்லாம் காரணம் நம் நிறுவனம் தான். எந்த ஒரு அப்டேட்டும் வந்து அவங்க வந்து வெப்சைட்லேயோ அல்லது யூடியூப்லேயோ வந்து அப்டேட் பண்ணாங்கன்னா தெரிஞ்சுக்குவாங்க. இப்போ இவங்க போடாத போது வந்து அவங்க யூடியூபர்ஸ்லாம் போடுறாங்க. அவங்க வியூஸுக்காக பணத்துக்காகலாம் போடுறாங்க. அதை போடும்போது வேறு வழி இல்லை. அப்டேட்டு தெரிஞ்சுக்கன்னா என்ன பண்ணுவாங்க, உறுப்பினர்கள் அவங்க வீடியோ பார்த்து தான் ஆக வேண்டும். அந்த கட்டாயத்தில் வந்து போயிடுது. சரிங்களா? ஸோ இருந்தாலும் உறுப்பினர்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணுறேன்னா, தயவுசெய்து ஃபேக்கான செய்தியெல்லாம் நம்பாதீங்க. வெயிட் பண்ணுங்கள், பார்க்கலாம் என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லி. ஏன்னா நாங்களும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இந்த கேஸ் எப்படி முடியுது. ஆனால் ஆக்சுவலாக பெயில் வந்து தள்ளி போயிட்டுருக்குது. இப்போ கூட வருகின்ற 3ஆம் தேதி வந்து அது பெயில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் வந்து நம்ம என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கலாம். ஏன்னா வந்து எல்லாருக்குமே பண தேவைகள் இருக்குது. உண்மையாக சொல்கிறோம், ரொம்ப ரொம்ப பண கஷ்டத்தில் இருக்கிறோம். நாங்களாம் இருக்கிறோம். சரிங்களா? அதேமாதிரி எல்லாருக்குமே தேவைகள் வந்து இருக்கிறது. எல்லோரும் கடன் வாங்கி ஃப்ரெண்டுக்கிட்ட கடை வாங்கியிருக்காங்க, நகை வச்சுருக்காங்க, எல்லாம் ஏதேதோ பண்ணி தான் இதில் வந்து பேமெண்ட் வந்து போட்டிருக்குறோம். கண்டிப்பாக பொறுக்கலாம், பார்க்கலாம் என்ன தான் நடக்குதுன்னு சொல்லி. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம். தயவுசெய்து மீண்டும் ஒரு முறை என்ன சொல்கிறேன்னா, யூடியூபர்ஸ் வந்து அவங்க வியூஸுக்காக வீடியோ அப்படி தான் போடுவாங்க. ஜனவரியில் நடக்குது, பிப்ரவரியில் நடக்குது, மார்ச்சில் நடக்குதுன்னு சொல்லுவாங்க நல்ல விஷயம் வரப்போகுதுன்னு. ஆனால் நீங்கள் கொஞ்சம் உங்கள் சுய நினைவோடு வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அனலைஸ் பண்ணுங்கள், ஆராயுங்க. இந்த செய்தி உண்மையா அல்லது பொய்யா அப்படின்னு சொல்லி ஆராய்ந்து அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் மனநிலை வந்து வைத்து கொள்ளுங்கள். நம்ம மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், இது வந்து நம்ம ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான். சரிங்களா? மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா வேறு எக்காரணத்தை கொண்டு இந்த வீடியோ போடலை. மீண்டும் ஒரு முறை இந்த வீடியோ வந்து தயவுசெய்து வீடியோ போடுறவங்க யூடியூப்பில் உறுப்பினர்களை ஏமாற்றாத வகையில் வந்து போடுங்க. நிறைய தம்ப்நெயில் வச்சு ஏமாத்துறீங்க. சரிங்களா? உறுப்பினர்களை ஏமாத்துறீங்க. அதால் இந்த விஷயத்தை வந்து கொஞ்சம் தயவுசெய்து உங்களுக்கு வேண்டுகோளாக வைக்கிறேன். தயவுசெய்து நீங்கள் இருக்கிற ஃபேக்டை சொல்லுங்கள். நீங்கள் போடுங்க வீடியோ மைவி3 இயர்ஸ் பற்றி போடுங்க. இருக்கிற ஃபேக்ட் மட்டும் சொல்லுங்கள். அதுதான் உறுப்பினர்கள் போய் சேர்ந்தடையும். அதேமாதிரி அவங்க என்னன்னு தெரிஞ்சுப்பாங்க. தேவையில்லாத பொய்யான ஃபேக்கான செய்தியெல்லாம் வந்து தயவுசெய்து சொல்லாதீங்க. கண்டிப்பாக அது மக்களை வந்து மன வருத்தத்துடன் வந்து இருக்க வாய்ப்பு உள்ளது. எனவே தயவுசெய்து இது மாதிரி ஃபேக்கான செய்தியெல்லாம் சொல்லாதீங்க. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.